இந்த வீடியோ எதுக்குன்னா, கேரளா போகிறோம். கேரளாவில் தான் ஈவெண்ட்டு. அதில் என்னென்ன ஃபன் இருக்குது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றத நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேரளாவில் வந்து திருச்சூர்னு ஒரு இடம். திருச்சூர் தெரியும் அவங்களுக்கு. போய்ட்டு ஃபோட்டோகிராஃபியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த ட்ராவல் விலாகில் ஃபோட்டோகிராஃபியோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம இந்தியாவெலாம் வந்துட்டார். சாவி எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருக்காங்க முன்னாடி. இன்ஜின் சாவி நாங்கள் கிளம்பாமல் ட்ரெயின் கிளம்பாது. ஓகே, எங்களுக்காக வெயிட் பண்ணோம். எங்களை விட்டு இப்படி ட்ரெயின் போவோம். சாவி இல்லையா, போயிருக்காரு. பார்த்தீங்களா, விடிஞ்சிருச்சு. வடக்கஞ்சேரின்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியா போயிட்டுருக்கோம். எங்களுக்கு இன்னும் 1/2 hour இருக்குது எங்கள் ஸ்டேஷன் வர்றதுக்கு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்க பற்றி கூலி போட்டு எங்கே வச்சுருக்கானுங்கண்ணா. இப்படிலாம் இருந்தால் பொதுமக்கள் பயணிக்கிற விஷயம் எப்படி இருக்கும்? நாங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்லேயே பூரி ஆர்டர் பண்ணேன். நம்ம பூரிக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு அதே மாதிரி நான் சொல்கிறேன். அதே உள்ள தான் அதே பூரி வாயிறாங்கப்பா எல்லாரும். அதே மாவா, அதே கிழங்கா, டேஸ்ட்டு மாறுபடும் இல்லை மசாலாலாம். பூரி சாம்பார் அந்தளவுக்கு எதுவும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் தெரியல. சேம் நம்ம தமிழ் ஸ்டைலில் தான் இங்கே தண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குங்க. ஏதோ மிக்ஸ் பண்ணி தராங்க வாட்டரில். கலரே ஒரு வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். சேட்டா கிட்ட கேட்டேன், இது தண்ணியில் என்ன கலக்குறாங்கன்னு. ஆயுர்வேதிக் பவுடராக. அது கலர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஃபைனலாக கப் ஆஃப் காஃபி, ஆயுர்வேத வாட்டர். குருவாயூரில் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஹோட்டலோட நேம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். குருவாயூரப்பன் கோவில் ஸ்ட்ரீட் பார்த்தீங்களா? திருச்சியில் புக் பண்ணுங்க ஸ்டேஷன். கொஞ்சம் மீல்ஸு சாப்பிட்லாம் வந்தோம். ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம ஊர் ரைஸ்க்கும் இந்த ஊர் ரைஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக வெள்ளையாக இருக்கும். ஏன்னா தலைவர் ஒயிட்டாக இருக்காருல்ல, அதனால் வெள்ளையாக இருக்காங்க. பார்ப்போம் சைஸ் என்ன சைஸில் இருக்குது பார்த்துட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வாழைப்பழ பஜ்ஜி. ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். குருவாயூர் கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குங்க. நடைபாதையில் போகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க தனியாக வேரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல விஷயம். பாவக்காய், சுரக்காய், பாவக்காய் பாருங்கள் ஒயிட்டாக இருக்கு. கோவிலுக்கு தேவையான பை, சிப்ஸ் ஐட்டம் எப்பயுமே கேரளாவோட ஸ்பெஷல். வெல்கம் டு குருவாயூர் கோவில். கேரளாவின் மிக சிறந்த கோவில்களில், புனிதமான கோவில்களில் இதுவும் ஒன்று. அதோட மார்க்கெட்டை பாருங்கள், எவ்வளோ பேர் இங்கே பயணிக்கிறாங்கன்னுட்டு.
நேரம் நம்ம தேடி வந்த பொருள் கிடைக்கல, அதனால் குருவாயூர் கோவில் உள்ள நம்ம போகிறோம். சரவணனும் நானும் சின்னதாகிட்டு ஒரு ஃபோட்டோ நம்ம நண்பனுக்கு வேணுமா, அதனால் அண்ணன் கடை உள்ள போயிருக்காரு. எந்த சேட்டா ஃபோட்டோ இல்லை, எங்கள் அண்ணனுக்கு தேட வேண்டிய ஃபோட்டோ கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், குருவாயூர் அப்பன் ஃபோட்டோ நண்பருக்கு வாங்கி தர போகிறாரு. பண்ணுறேன். சேட்டா தானே கேளுங்க. சரி, ஒரு 7 பீஸ்லாம் நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு. என்ன யூஸ்னே தெரியல. ஏன்னா நம்ம 90s கிட்ஸாகவே இருக்கோமா, அதனால் நாம் இந்த கார் தான் ஓட்டுவோம் பாருங்க, இந்த மாதிரி தான் ஓட்டுவோம். அது ஒன்றும் புரியல. நம்ம கடைசியாக அண்ணன் பேசி 7 பீஸ் கேட்டிருக்காருங்க. அண்ணன் கிருஷ்ணர் மேலே திடீர்னு காதல் வயப்பட்டாப்புல. கிருஷ்ணர்னாலே காதல் வயப்படுறவங்களுக்கு அர்த்தம் தானே. ஆனால் வாங்குறாரான்னு பார்ப்போம். கையில் எண்ணி எண்ணி எடுக்கிறாரு. ஓ, இதுக்கு பேர் தாங்க கிருஷ்ணலீலா. ஒவ்வொரு பீஸ்க்கு ஒவ்வொரு விலையாங்க. 60 ரூபாயிலேருந்து 70 ரூபாய் வரைக்கும் ஒரு விலை இருக்குது. 210 ரூபா விலையும் இருக்குது. 1 2 3 4 5. சேட்டா வந்து கடைசியாக சேட்டா வந்து 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், தேங்க்ஸ் சேட்டா. வெல்கம் டு தமிழ்நாடு. வாங்க, நம்ம தமிழ்நாடு வாங்க. உங்களுக்கு நான் அதிகமாக டிஸ்கவுண்ட் பண்ணேன் ஃபோட்டோகிராஃபியில். தேங்க்யூ. என்னடா திடீர்னு கும்கி அணியை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? வெறும் அழகு பொருளுங்க. நம்ம வீட்டில் மாட்டுறதுக்கான அழகு பொருள் அங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா. பழங்கால முறைப்படி நெல்மணி பார்த்தீங்களா. நம்ம பெண்களை எப்பயுமே சந்தோஷப்படுத்தவே முடியாது. அதுவும் முதல்ல ஆபரணங்களில், இரண்டாவது வந்து இந்த ஹேண்ட்பேக்குன்னு சொல்கிற மணி பர்ஸில் கேரளா சாரி. நம்ம இந்திய சின்னத்தில் இருக்கிற பறவை இனம் நம்ம கேரளா சாரியிலங்க. டிசைன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு. கேரளா டிசைனர் சாரீஸ்லாம் காட்டுறோம் பாருங்கள். இது இல்லாமல் கேரளாவே இல்லைங்க. நம்ம யானைகளுக்கு கட்டும் இல்லை நெத்தியில். இவர் ஏன் சோகமாக இருக்காருன்னு எனக்கே தெரியலங்க. பொதுவாகவே இந்து டெம்பிளில் கோவிலில் வீடியோ அலௌடு இல்லை. அதனால தான் நம்ம இதெல்லாம் வெளியே அரிதாக பார்க்க முடியுது. ஒரு டாடா ஏசியில் பாருங்கள் என்ன எழுதியிருக்குன்னு. பென்சு சிம்பிள்லாம் போட்டிருக்கு அழகாக. இது இல்லாமல் இல்லை கேரளா ஸ்டேட். தேங்க்யூ. കണ്ണു തുറന്ന് നോക്കിയാളെ നോക്കി. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று காட்டுறேன், அதை பாருங்கள். சஞ்சு சாம்சன் இந்தியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ப்ளே பண்ணுவாரா என்னன்னு நீங்கள் பாருங்கள். இது கேரளா டெய்லி நியூஸ். திருச்சூர் போயிட்டு ஒரு வழியாக நம்ம இப்போது சென்ட்ரல் வந்தாச்சு. ஒர்க்கர்ஸ்லாம் பாருங்க, அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட்டும் நல்லா அழகாக முடிஞ்சுது.
தேங்க்ஸ் டு கேரளா.